மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2000 உயரும். புதுமை பெண் திட்டத்தின் உதவித்தொகை ரூபாய் 1500 உயரும். முதியோர் உதவித்தொகை ரூபாய் 2000 உயரும் என்பன உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை திமுகவின் தேர்தல் அறிக்கையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் உரிமைத் தொகை, அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவற்றை பட்டியலிட்டார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அறிவிப்புகள்: 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு இதுவரை காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அது 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்படும். இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட்டுகள் வழங்கப்படும். 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்கப்படும் வருமான வரம்பு ரூபாய் 5 லட்சமாகவும் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 10 லட்சமாகவும் உயரும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணவ மாணவிகள் பெறும் உதவித்தொகை ரூபாய் 1500 உயர்த்தப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 உயர்த்தப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு ரூபாய் 4500 உயர்த்தப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ரூபாய் 5 உயர்த்தப்படும். முதியோர் உதவித்தொகை ரூபாய் 1200 ரூபாய் 2000 உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை ரூபாய் 1500 ரூபாய் 2500 உயர்த்தப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 12000 உயர்த்தப்படும். செம்மொழி மாநாடு சென்னையில் நடத்தப்படும். சுய உதவிக்குழு பெண்களுக்கு மானியத்துடன் ரூபாய் 5 லட்சம் கடன் உதவி வழங்கப்படும். பேரிடர் கால நிவாரணம் நெல்லுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 25,000 வழங்கப்படும். மாவட்ட மற்றும் வட்ட மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் கருவிகள் 2 மடங்காக்கப்படும். அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். மத்திய அரசின் 8வது ஊதியக்குழு நடைமுறைக்கு வந்த பின்னர் மாநிலத்திலும் உடனடியாக செயல்படுத்தப்படும். அரசு துறைகளில் உள்ள 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு உரிய நேரத்தில் வழங்கப்படும். கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். புதிதாக 2 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும். 1000 கிராம கோயில்கள் புனரமைப்பு செய்யப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படும். சிறுபான்மையினர் கடன் உதவி 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். இல்லத்தரசிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் ஆகியவை ரூபாய் 20,000 கோடியில் செயல்படுத்தப்படும்.